காலை வணக்கம் நண்பர்களே. நானும் போறேன் vlog. இன்னைக்கு நாள் 12. எப்பவும் போல காலை நடைபயிற்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தனோ எங்க அம்மா சூடா சிக்கன் சூப்பு செஞ்சு வச்சிருந்தாங்க. அதை ஒரு புடிச்சிட்டு ஒழுங்கா போயிட்டேன். தூங்கி எழுஞ்ச பிறகு இந்த பண்டை சாப்பிட்டு பால்கனில போய் உட்கார்றப்பதான் அந்த சம்பவம் நடந்துச்சு. வேற ஒன்றும் இல்ல, நம்ம குட்டி பையனை ரோட்ல பார்த்ததுதான். இவனை பார்த்த உடனே எங்க தாத்தாவோட பேர் ராமசாமி இவனுக்கு வச்சுட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு இந்த ராம்புவும் அந்த ராமசாமியும் இரு துருவங்களா இருந்தோம். ராமசாமி யாரு, எங்கிருந்து வந்தான், என்ன பண்றான்னு அவனை தேடி போறப்பதான் இந்த திரிக்கிடும் தகவல் கிடைச்சது. அவன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வீட்டுல இருந்து தவறுதெல்லாம் வெளியே வந்துட்டான். அவனை தேடி யாருமே வரலன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க. என் தோழி ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராம்ல ராமசாமிக்காக போஸ்ட் போட்டு அதை ஒரு குடும்பம் பார்த்து அந்த குடும்பத்துல ராமசாமியை சேர்த்துக்கிறதுக்காக ஒரு குடும்பம் தயாரா இருந்துச்சு. ராமசாமியை சாப்பிட வச்சுட்டு அப்படியே அவனை தூக்கி அழகா கார்ல போட்டு அவன் புது குடும்பத்தை பார்க்க கூட்டிட்டு போயிட்டோம். சும்மா சொல்லக்கூடாது கைஸ், நிஜமாவே ராமசாமி ரொம்ப நல்ல பையன். அவன் இதுக்கப்புறம் எங்க கூட இருக்க மாட்டான்னு நினைக்கிறப்ப எனக்கு சோகமா இருந்தாலும் அவனுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சதுக்காக நாங்க ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கோம். நம்ம வீட்டுல இருந்த ராமசாமி இப்ப அவங்க வீட்டுல அவன் ஆக்சலா இருக்கான். அவங்க புது ஃபேமிலியா அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் டிவார்மிங், வேக்சினேஷன், பாத் எல்லாம் கொடுத்து பையன் சும்மா பலம் ஆயிட்டான். அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கோவிந்தன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தூங்க போயிட்டாங்க கைஸ். யாரும் கிடைக்காம இருங்க, நாளைக்கு பார்ப்போம்.